அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மாலை 6 மணியோட தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ஓய்வடையுது. இந்த வேளையில இறுதியா உங்கள்ட்ட ஒரு கருத்த பகிர்விக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நாம் தமிழர் கட்சியில இந்த பேட்ச நானு தேர்தல் அறிவிச்ச நேரத்திலருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த பேட்ச நான் போட்டிருந்தேன். இனி 6 மணிக்கு மேல இத போட முடியாது. இறுதியா ஒரு பதிவ சொல்லிறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. தொடர்ந்து இந்த 60 ஆண்டு காலங்களாக திராவிட அரசியல் மாண்டு மாண்டு மாறி மாறி நம்ம தமிழகத்தை ஆண்டு இன்னும் ஏழைகளின் சின்னம் எல்லாத்தும் அடிமட்ட மக்களை ஏழைகளாகவும் ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாத நிலையை வச்சிருக்கு. அப்ப மாற்றத்துக்கான வழிகள் என்ன? அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி பிசாச டிவோர்ஸ் பண்ணிட்டு சாத்தான கல்யாணம் பண்ற மாதிரி டிஎம்கேக்கு அடுத்த ஏடிஎம்கே மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான மாற்றம், புதுசா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் போதுதான் அதுக்கான விளைவுகள் என்னங்கிறது நம்ம உணர முடியும். தொடர்ந்து உலக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒரு ஒரு தனிபெரும் மாபெரும் இயக்கமாக கொள்கை ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற அரசியல் நாளை தலைமுறைக்கான அரசியல். அது நாங்க இன்னைக்கு இந்த தேர்தலில் வெல்றோம், அடுத்த தேர்தலில் வெல்றோம் அப்படிங்கிறது எங்களோட இலக்கு இல்லை. தூய அரசியல், அடிமட்ட அரசியலை மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் ஒரு உயர்ந்த சிந்தனையோட அவர் ஒரு பயணியத்தை எடுத்து வைக்கிறாரு. இதுல பெரும்பாலும் இளைய சமுதாயங்கள் என்ன பண்றாங்கன்னா, மாற்றம் வரட்டும்ன்றது டிவிகே கட்சிக்காகவும் வேற கட்சிக்காகவும் நீங்க ஓட்டு போடும் பட்சத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ஆதரவு, இதை சீமான் கட்சிக்கு வரக்கூடிய விழுக்காடு இப்ப நாங்க இவ்வளவு இன்னைக்கு சீமான் அவர்கள் இவ்வளவு உறுதியா இருக்காரு அப்படின்னு காரணம் என்னன்னா, அவர்கள் பின் இருக்கக்கூடிய ஓட் பேங்க் தன் கருத்தை முன் நிறுத்து கருத்தை புரிந்து கொண்டு தன் பின் வரும் இளைஞர் படையரை தான் அவர் முழுசா நம்பியிருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க செலுத்துற வாக்கு எங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும். சீமான் அவர்கள் இன்னும், சீமான் தம்பிகள் எல்லாரும் இன்னும் உத்வேசமாக இந்த அரசியல் பயணத்துல ஈடுபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமா இருக்கும். தேர்தல் எங்கள் இலக்கு இல்லை, அரசியல் அடிப்படை மாற்றம், எல்லாத்திலையும் ஒரு தெளிவான புரிதலோட நம்ம தமிழ் சமூகம் இயங்க வேண்டும் என்பதுதான் சீமான் அவர்களின் உயர்ந்த கொள்கை. இந்த தேர்தலில் உங்களோட மாற்று அரசியலை விரும்பும் பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து உங்கள் வாக்குகளை அண்ணன் சீமான் அவர்களின் சின்னமான ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றுதலை, புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.